வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் மடப்புறம் பத்திரமாரியம்மன் கோவில் காவலையாளான பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த ஜூன் 27ஆம் தேதி அன்று காணாமல் போன தொடர்பாக புகாரின் தனிப்படை காவலர் விசாரணை நடத்தப்பட்டதின் போது 27 தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டதை அடுத்து ஜூன் 14ஆம் தேதி முதல் டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிகிதா அஜித்குமாருடன் அழைத்து செல்லப்பட்ட அவரது சகோதரர் நவீன் மற்றும் நண்பர்கள் அஜித்குமார் குழுமித்த உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தி கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்று குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது இந்த வழக்கில் காவல்துறை வாகன ஓட்டுநராக இருந்த தனிப்படை காவலரான ராமச்சந்திரனை 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் இது தொடர்பாக சென்னை நீதிமன்ற மதுரை அமர்வில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக சிபிஐ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கறிஞர்கள் மாவட்ட தலைமை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் இதற்கு எந்தவித பதிலும் வராத நிலையில் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தகவலை தர தாமதமாக வாதித்தனர் ராதிகா. இந்நிலையில் மதுரை மாவட்ட தலைமை நீதிபதி தாக்கல் செய்யப்பட்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகையில் பல்வேறு குறைகள் இருப்பதாக அதனை சரி செய்து அதற்கான ஆவணங்களை இணைத்து பின்னர் குற்றப்பத்திரிகை மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட தலைமை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இன்று அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக கூடுதல் குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜோசப் ஜாய் முன்பாக தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்மதத்தன்று மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட மேலும் 3 பேரையும் இந்த வழக்கில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ராதிகா. அதாவது அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை காவலர் 6 பேர் கைதாகி சிறையில் உள்ள நிலையில் தற்போது இதுவரை ஜாமீன் கிடைக்கவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் கூடுதலாக தற்போது குற்றப்பத்திரிகையில் 3 பெயர் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது ராதிகா.